Hi students, welcome to Vallalar Metric Higher Secondary School, Kollukaran. I am Arigraj physics teacher. Today we are going to discuss about magnetic field due to a long current carrying solenoid. The last class we have discussed magnetic field due to the straight conductor carrying a current. Now we are going to discuss solenoid. Solenoid அப்படினா என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னாக்க a closely wound helical coil is called what? Solenoid. இந்த ஷேப்ல தான் இருக்கும். இதோட டயாமீட்டரை கம்பேர் பண்றப்ப லென்த் வந்து 3 டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப much smaller when it is compared to the length அப்படின்னு சொல்றாங்க. எது சார்னா diameter of the solenoid is very small compared to the length of the coil. ஓகேவா? இதுல நம்ம ஒரு ஸ்மால் போர்ஷன் தான் நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. இதுதான் வந்து ஒரு கரண்ட் கேரியிங் solenoid. இதுக்கு இன்சைடு என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த பாட்டம் யூ ஆர் சீயிங் த கிராஸ்ட் லைன்ஸ். கிராஸ் லைன் என்ன சார் சொல்லுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆக்டிங் பர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த பேப்பர் ஆக்டிங் இன்வர்ட். இது வந்து பாத்தீங்கன்னா டாட்டர் லைன்ஸ்ல இருக்கிறது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் பாயிண்டிங் அவுட்வர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம எய்ம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த solenoidக்கு இன்சைடு மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன அப்படின்றது. so that we are choosing a amperian loop ABCD அப்படின்னு ஒரு லூப்பை சூஸ் பண்றோம். இதுல some part lies inside the solenoid, some part lies outside the solenoid. But anyhow we have the ampere circuital law formula. The line integral B vector dot dl vector is equal to mu naught times net current enclosed by the surface அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ இதுல இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு B vector dot dl vector இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஜஸ்ட் ஒரு சர்டன் போர்ஷன். இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 சைடு இருக்கு ஆம்பியரின் லூப்ல. அப்ப நம்ம ஒவ்வொரு சைடுக்கும் இந்த ஃபார்முலாவை நம்ம ரைட் பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு இங்க கொடுத்திருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க B vector dot dl vector AB என்ற சைடுக்கு லைன் இன்டெகிரல் A to B B vector dot dl, B to C, அதே மாதிரி C to D D to A. இது என்ன சார்னா இப்போ நம்ம இந்த ஒரு போர்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்டெகிரல் A to B B vector dot dl vector, அதே மாதிரி இன்டெகிரல் B to C B vector dot dl vector. இது மாதிரி இந்த 4 சைடுக்கு நம்ம எழுதிக்கிறோம். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த போர்ஷன் BCயும் DAவும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பர்பெண்டிகுலரா இருக்கு. அப்ப இந்த ரெண்டு சைடும் பர்பெண்டிகுலரா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து தீட்டானோட வேல்யூ 90 ஆயிடும். அப்ப B vector dot dl vector எப்படி எழுதலாம்னா BDL cos θ ன்னு எழுதலாம். அப்ப இங்க வந்து சைட்ஸ் BC and DA தீட்டானோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 90 டிகிரி. cos 90 னோட வேல்யூ 0. அப்ப இதனோட ஓவரால் வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. அப்ப ரிமைனிங் CD இது எங்க சார் இருக்குன்னா lies outside the solenoid. அப்ப outside the closed surface இருக்கக்கூடிய ஒரு வயரால என்ன பண்ண முடியாது? மேக்னெட்டிக் ஃபீல்டை கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஆம்பியர் சர்க்யூட்டால டிஸ்கஸ் பண்ணோம். அப்ப CDன்ற போர்ஷனால கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ என்னன்னா 0. அப்ப அதுவும் என்ன ஆயிருச்சுன்னா 0 ஆயிருச்சு. அப்ப நம்மளுக்கு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க BC இந்த இடத்துல நம்மளுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கிறதுனால இதோட வேல்யூ 0 டிகிரி. சரி, 90 டிகிரி. இதுவும் 90 டிகிரி. அப்ப இது ரெண்டுமே 0 ஆயிடும். அப்ப இந்த ரெண்டு இடத்துலயும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன ஆயிருச்சு? 0 ஆயிடுது. அடுத்தது CD lies outside the solenoidன்றதுனால இதனோட வேல்யூ 0 ஆயிடுச்சு. அப்ப ரிமைனிங் இருக்கிறது நம்மளுக்கு B dot dl. அப்ப இந்த B dot dl மட்டும் தான் நம்ம இங்க உள்ளார கன்சிடர் பண்ணிக்கிறோம். இங்க பாருங்க. அப்ப AB இந்த ஒரு போர்ஷனுக்கு மட்டும் நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் given by the current carrying solenoid. இப்போ இந்த B dot dl இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லயே கரண்ட் கேரியிங் solenoid இருக்கிறதுனால நம்மளுக்கு cos θ னோட வேல்யூ 0 டிகிரி. அப்ப cos 0 னோட வேல்யூ என்ன ஆயிடும்னா 1 ஆயிடும். அப்ப நம்மளுக்கு B into dl னு கிடைக்கும். dl இன்டகிரேட் பண்ணீங்கன்னா இந்த solenoid னோட லெந்த் நான் உங்கள்ட்ட ஆல்ரெடி சொன்னேன். இதோட லெந்த் வந்து கேபிட்டல் L ன்னு எடுத்துக்கறாங்க.
அப்போ இதில் ஒரு ஸ்மால் போர்ஷன் தான் நம்ம இந்த டிஎல் அப்படின்றது. இந்த டிஎல் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் லென்த் எல் கிடைக்கும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்னாக்க இதுக்கு பதிலாக பிஎல் ஈக்குவல் டு மியூ நாட் டைம்ஸ் ஐ அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். இப்போ இதில் என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சொலினாய்டில் ஒரு டர்ன் இருக்காது. there will be n number of turns. அப்போ இதை வந்து ஒரு டர்னில் போகக்கூடிய கரண்ட் மாதிரி n டர்ன்ஸில் என்ன கிடைக்குதோ அதை நம்ம டோட்டலாக மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஃபார் n டர்ன்ஸ் நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னாக்க BL equal to mu naught times capital NI அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இதில் நம்மளுக்கு B தான் வேணும். அப்போ B equal to mu naught capital NI by Lன்னு எழுதலாம். இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைடு த சொலினாய்டுக்கான ஃபார்முலா. இப்போ இதில் N by Lனா என்ன சார்? ஸ்மால் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த். இது வந்து நம்ம ஸ்மால் n எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we will be get B equal to mu naught Ni. இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆஃப் த கரண்ட் கேரியிங் சொலினாய்டு. ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்போ கேபிட்டல் N டிவைட் பை கேபிட்டல் L இஸ் நத்திங் பட் ஸ்மால் n. இதுதான் வந்து நம்பர் டென்சிட்டி. அப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த். ஓகேவா? நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன் சொலினாய்டு வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க டு ப்ரொடியூஸ் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, அப்போ ஒரு கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.